வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவுகள்னால தான் நமக்கு பல பிரச்சனைகளும் வரலாம், சில வெற்றிகளும் வரலாம். வெற்றிகள் வரும்போது நமக்கு ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக நம்ம அதை என்ஜாய் பண்ணிப்போம். ஆனால் எடுத்த சில முடிவுகள் சரியில்லைன்னு ஆச்சுன்னா நமக்கு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் நமக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்போல்லாம் ஒரு முடிவு எடுக்கணுங்கிற நிலை வருதோ அப்போ நம்ம சரியான முடிவை எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம். அகெயின் இங்கே ஆல்ஃபா முத்திரை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மனதின் நிலையை பொறுத்து தான் நம்ம எடுக்கிற முடிவு சரியாக அல்லது தவறாக இருக்கும். அதாவது அந்த ஹை பீட்டா ஸ்டேட்டில் மைண்ட் ரொம்ப வேகமாக ஓடும்போது ஒரு முடிவை நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக தவறான முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே அந்த மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ஃபா நிலைக்கு வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவு எப்போவுமே சரியாக தான் இருக்கும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பல வருடங்களாக பார்த்துருக்கோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நான் சொல்லி கொடுக்குறேன் ஆல்ஃபா தியானம். அப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னா அந்த ஆல்ஃபா தியானம் வகுப்பில் ஆல்ஃபா முத்திரைன்னு ஒன்று நான் கொடுக்குறேன். இப்போ அந்த முத்திரையை அப்படி கையில் வச்சாலே மூளையின் வேகம் கொஞ்சம் குறைஞ்சி பீட்டாலேருந்து ஆல்ஃபா நிலைக்கு வந்துடும். அப்போ அந்த ஆல்ஃபா நிலையில் இருந்து நீங்கள் யோசிக்கும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஆல்ஃபா நிலைக்கு நம்ம வந்த உடனே நமது ஆழ்மனம் திறக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய சக்தி. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ஆழ்மனதின் சக்தியோடு நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுக்கும்போது நிச்சயம் அந்த முடிவு சரியான முடிவாக தான் இருக்கும். இதை நீங்கள் பழகி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆல்ஃபா முத்திரை நம்ம ஆல்ஃபா தியானம் வகுப்பில் தான் நம்ம பதிய வைக்கிறோம். இந்த வகுப்பு இப்போ ஆன்லைனில் நான் நடத்திட்டு தான் இருக்கேன். பட் உடனடியாக நீங்கள் அட்டன் பண்ணோன்னா நம்ம ஆப்பில் ஆல்ஃபா மைண்ட் பவருங்கிற ஆப்பில் ரெக்கார்டட் கிளாஸாகவும் இருக்குது. அதை அட்டன் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா முத்திரை உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த மைண்டில் இருக்கிற அந்த ஆல்ஃபா நிலையை முத்திரையில் பதிய வைக்கிற தியானம்லாம் அந்த வகுப்பில் தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்கும்போது இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.